ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென். இந்த வருடத்துல நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உன்னதங்களிலிருந்து நீங்கள் நினைத்து பார்த்திராத அளவுக்கு தேவன் உங்களுக்கு தந்தருளி நிச்சயமாகவே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலே கூட இந்த புது வருடத்தினுடைய சற்று நேர தியானத்திற்காக உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமென். என்னை விசாரிக்க யாருமே இல்ல, என் மேல அன்பு கூற, என் மேல கரிசனை காட்ட, என் மேல அக்கறையா இல்ல அப்படி நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறார்னா கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த வருஷத்துல எப்படின்னா, சீஷர்கள் இரவெல்லாம் மீன் பிடித்து விட்டு ஒண்ணு கூட பிடிக்கல. கடைசியில பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னா, மீனவர்களுடைய அந்த சீஷர்களுடைய பசியை ஆண்டவர் அறிந்திருந்ததனாலதான். நம்மையும் கூட இன்றைக்கும் இந்த வேளையில, இந்த வருஷத்துல நம்மை ஆண்டவர் நன்றாய் விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனவர். ஆமென். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசம். வருஷத்தோட துவக்கம் முதல் இன்றைக்கு 2025 துவக்கத்திலிருந்து 2025 முடிகிற வரைக்கும் வருஷத்தோட முடிவு மட்டும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல, உங்க மேல, அதன் மேல வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அவருடைய கண்கள் கேமராவை போல உங்க பக்கமா திருப்பப்பட்டு இருக்கிறது. ஆமென். யாரு அந்த ஆகார் சொன்னாங்க பாத்தீங்களா, பெயர்சபாவினுடைய வனாந்திரத்துல அவள் அலைந்து கொண்டிருந்தாள் அப்படி சொல்லி பாக்குறோம். அவ அலைந்து கொண்டிருந்தால் அந்த வனாந்திரத்துலதான் ஆண்டவர் சுரக்கும் நீரூற்றை ஆகாருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த 2025 நீங்கள் அலைந்து திரியக்கூடியதான சூழ்நிலைகளை தேவன் உங்களை விட மாட்டாரு. ஆமென். நீங்க இருக்கக்கூடிய, நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள்ல நீங்கள் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியான நீரூற்றுகளை தேவன் உங்களுக்காக திறந்து விட போகிறார். ஆமென். பெயர்சபாவினுடைய வனாந்தரத்தில் அலைந்த அந்த ஆகார் என்ன சொன்னா தெரியுங்களா? நீர் என்னை காண்கிற தேவன், அவர் நம்மள காண்கிற தேவன். நீங்க இருக்கிற இடத்துல இயேசு உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார், உங்களை காண்கிறவராக இருக்கிறார். அவர் உங்க மேல எப்பவுமே 24 மணி நேரமும் தன்னுடைய கண்களை அவர் உங்க மேல வைத்திருக்கிறார். வேதவசனத்துல பாக்குறோம், நான் உங்க மேல கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களை நான் திடப்படுத்துவேன். அதாவது உங்களோட உடன்படிக்கையை திடப்படுத்துவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் ஏன் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரா? உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவதற்காகத்தான். அப்ப இந்த வருஷத்தோட துவக்கத்துல மட்டும் அவருடைய கண்கள் மேல இருக்கும், முடிவு வரைக்கும் அவர் கண்கள் நம்மளை விட்டு போயிரும்னு நினைக்க வேண்டாம். முடிவு வரையிலும் அவர் நம்மை நடத்துவார். அவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில நம்முடைய தேவன் மரண வரையந்தான் அவனை நடத்துவேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய முடிவு வரையந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். ஆமென். சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு நம்முடைய படகுல இருக்கும் போது எத்தனை புயல்கள் வரலாம், எத்தனை கொந்தளிப்புகள் வரலாம், எத்தனை பெருங்காற்றுகள் வரலாம், படகு கவிழும்படியான அபாயங்கள் வரலாம். அந்த படகுக்குள்ள தண்ணீர் உள்ள வந்து அப்படியே விழுந்து அப்படியே படகு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம்.
ஆனாலும் நம்முடைய படகுல இயேசு இருக்கும் போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பத்திரமாய் நம்மை கொண்டு செல்லுவார். ஆமென். வருஷத்தோட இந்த துவக்கத்துல அவர் நம்மை விசாரிக்கின்ற நல்ல தகப்பனவர். ஆமென். நம்மள வேத வசனம் சொல்லுதுங்க என்னன்னா, நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். என்னது? நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை. உனக்கு என்ன தேவை, இந்த வருஷம் என்னெல்லாம் தேவைன்னு, இந்த வருஷத்தோட ஒரு நாள்ல என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியவே முடியாது. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த வாரத்துல, இந்த மாதத்துல ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான நன்மைகளை எந்த பிசாசாலையும் எந்த மனுஷனாலையும் தடுக்கவே முடியாதுங்க, தடுக்கவே முடியாது. கர்த்தர் அவைகளெல்லாம் உங்க கரத்துல ஆண்டவர் கொண்டு வந்து அவர் கொடுப்பார். பாருங்க, சங்கீதம் 65:11 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 65:11. வருஷத்தை, இந்த வருஷத்தை அவர் என்ன செய்ய போறாரா? அவர் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் கண்களை நம்மேல் வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல, வருஷத்தை அவர் விசாரித்து வருஷத்தை நன்மையாலே அவர் முடிசூட்ட போகிறார். ஆமென். அதனாலதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தாரு, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் நமக்காக கவலைப்படுமா, ஆனா நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்பட்டா நீங்க கர்த்தரை சரியா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு சந்தேகம் போயிடணும், பயம் போயிடணும், அவிசுவாசம் ஓடியே போயிடணும். சந்தேகமும் பயமும் அவிசுவாசியும் அண்ணன் தம்பி, கூட்டாளிகள், நண்பர்கள், அவங்கள உள்ள ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி ஆனா போட்டீங்கன்னா என்னது? அவிசுவாசம். அவிசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னது? சுவாசம். அப்ப அதுதான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது இன்னொரு எழுத்தை எடுத்துருங்க, சுவை எடுத்துட்டீங்கன்னா வாசம். நீங்க வாசனை வீசணும்னா விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆமா, இந்த வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாசனை வீசும்படியாக ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போறாருன்னா மாற்ற போகிறார். இங்க வார்த்தையில பாக்குறோம் என்னது? வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறார். நம்முடைய பாதைகளை எல்லாம் என்ன செய்ய போறாரா? அவர் நெய்யாய் பொழிகிறதுன்னு பாக்குறோம். நெய் இன்னைக்கு விற்கிற விலை அப்படி இருக்குல்ல, ஆனா கர்த்தர் உங்க பாதைகள் நெய்யாய் பொழிகிறதா. கவனிச்சீங்களா நீங்க? பாதைன்னா நடக்கிற பாதை, வழிகள். அதுல ஆண்டவர் உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் நீ கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் நன்மைகளை நெய்யாய் பொழியக்கூடியதான பாதைகளை தேவன் உனக்காக உருவாக்கி சிருஷ்டித்து ஆயத்தப்படுத்தி உன் கையில் ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வருஷத்தை ஆண்டவர் நன்மையாலே முடிசூட்டுகிறதை நீங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஒரு கர்த்தர் அவர். நல்லா கவனிங்க. சங்கீதம் 90:14 வசனத்துல பார்க்கிறோம். வாசிங்க. நான் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாருன்னா, மோசே துன்பத்தை கண்ட வருஷங்கள். சிலரெல்லாம் வருஷத்தோட துவக்கத்தை சந்தோஷமாய் கொண்டாடி விட்டு அந்த வருஷம் முழுவதும் எப்படி கழிப்பாங்கன்னா கதையை போல கழித்து கொண்டிருப்பார்கள். எப்படி? கதையை போல கழித்து கொண்டிருப்பார்கள். இல்ல, ஒவ்வொரு நாளும் நீ விடுகிற பொழுது, இந்த 1ஆம் தேதி மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் விடுகிற பொழுது இது கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நான் களி கூர்ந்து கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன்? நான் மகிழுவேன், மகிழ்ச்சியோட இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இன்றைக்கு நான் கவலைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன். என் தேவைகளை தேவன் பார்த்து கொள்ளுவார், என்னை அற்புதமாக தேவன் நடத்துவார். நான் என் எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி உங்க வாயில விசுவாசமாய், சத்தமாய், தைரியமாய், உற்சாகமாய் நீங்கள் பேசும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போவா. ஆண்டவர் உங்க தலைகளை நிமிரும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென்.
இதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உங்க முகம் எப்படி இருக்குன்னா சந்தோஷமா எழும்ப வேண்டும். படுக்கையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளை ஒரு மான போல துள்ளி குதித்து எழும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதே வசனத்துலதான் போடப்பட்டிருக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய முகம் தினமும் பூக்கள் பாத்தீங்கன்னா சூரியன் எப்ப வரும்னு சொல்லி இந்த மொட்டுக்கள் ஆயத்தமாய் காத்திருக்குமா. அது என்ன செய்யும், கரெக்டா அந்த சூரியனுடைய வெளிச்சம் அதன் மேல பட்ட உடனே அது பல்ல காமிக்க ஆரம்பிக்கும். எது, பூக்கள் எல்லாம் அழகா அப்படி மலர்ந்து என் முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி அநேகர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு, அநேகர் பார்த்து வியக்கிற அளவுக்கு தன்னுடைய அழகான வண்ணத்தை, தன்னுடைய அழகான கலரை அது என்ன செய்ய காண்பிக்கிறது. அதே போலதான் நீ நித்தமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில எழுந்து நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்துவோட முகத்துல நீ விழிக்கணும், அவர் முகத்துல முழிக்கணும். சோத்திரம். அதனால காலையில எந்திரிச்ச உடனே உன் முகத்துல போய் முழிச்சேன் பாருன்னு சொல்லி, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு இவ முகத்துலதான் அன்னைக்கு முழிச்சேன், சரியில்லாம போச்சு இந்த நாளுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரொம்ப புலம்புறத பாக்குறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா, சந்தோஷத்தின் நாளா, கொண்டாட்டத்தின் நாளா, ஆர்ப்பரிப்பின் நாளா, ஆனந்தத்தின் நாளா இருக்கணும்னா அப்பாவோட முகத்துல தினம் என்ன செய்யுங்க, காலையில எந்திரிச்சு இந்த வருஷம் முழுவதும் நீங்க முழிச்சு நீங்க அவர் பாதத்துல அமர்ந்து விழித்திருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. துன்பத்தை கண்ட வருஷங்கள் மாறி போயிரும். சிறுமைப்படுத்தப்பட்டதான காலங்கள் உங்களை விட்டு என்ன செய்யும், மாறி போயிரும். எவ்வளவு துன்பத்தை பார்த்தனோ, எவ்வளவு சிறுமையை பார்த்தனோ, எவ்வளவு நெருக்கத்தை பார்த்தனோ, அதுக்கு சரியான அளவுக்கு எனக்கு என்னத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க. கடையில போய் மகிழ்ச்சியை கேட்க முடியுமா, சந்தோஷத்தை கேட்க முடியுமா? இந்த உலகம் மதுபானத்துல மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சினிமாவுல மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறது. அருவருப்பான காரியங்களை செய்கிற காரியங்கள்ல மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரோ எனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 17:8. நீங்க எங்க நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா, தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணமே வருகிறத காணாம. இலை எப்பவுமே உங்க இலை எப்படி இருக்கா சொல்லுங்க, உங்க இலை எப்பவும் எப்படி இருக்கா, அது காஞ்சே போகாது, அது உதிர்ந்தே போகாது. ஆமென். இலை பச்சையாவே இருக்கும். ஏன் தெரியுமா, அதுக்கு அந்த வேருக்கு அந்த மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர். உங்க வேர்கள் என்னைக்குமே பட்டு போகாது. நீதிமானுடைய வேறு கனி கொடுக்கும். நீங்க கீழே வேறு பற்றி மேல கனி கொடுப்பீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேதவசனம் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க நீதிமான்கள் துளிரை போல தலைப்பீர்கள். நீதிமான்கள் துளிரை போல இந்த வருஷம் நீங்கள் தலைக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். வாசிங்க. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்துலயும் நீங்க எப்படி கனி கொடுப்பீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, வருத்தமே இல்லாம நான் கனி கொடுப்பேன். சொல்லுங்க, வருத்தமே இல்லாம. எனக்கு வரக்கூடிய சம்பளம் வருத்தம் இல்லாம வரணும். ஆமென். எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், எனக்கு வரக்கூடிய நன்மைகள் வருத்தத்தோட வேதனையோட வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஸ்ப்பா, எனக்கு இந்த வேலை இல்லைன்னா இதை விட ஸ்பெஷலா நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவர், கேளுங்க. ஆண்டவர் கர்த்தர் தருவார். அவர் தர வல்லவர், உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஏற்ற காலத்துல அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையில அடங்கிருன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுங்க. நம்ம தயங்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாட்ட போய் நீங்க மீனை கேட்டா எதை கொடுக்க மாட்டாரு, பாம்பை கொடுக்க மாட்டாரு. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டாரு. முட்டையை கேட்டா அப்படின்னு என்னன்னா தேலை கொடுக்க மாட்டாரு. முட்டையை நீ கேட்கலாம் தைரியமா, மீனையும் கேட்கலாம், அப்பத்தையும் கேட்கலாம். என்ன மீன் முட்டை அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நாட்கள்ல நாம ஊழியம் செய்த ஆரம்ப நாட்கள்ல வாரத்துல ஒரே ஒரு முட்டை தான் வாங்கிட்டு வருவோம். ஒரு முட்டை தான். 50 எண்ணெய் 50 நல்லெண்ணெய் வாங்கிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர்
வாரந்தோறும் முட்டையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதனாலதான் நாங்க முட்டை மாதிரி ஆகிட்டு இருக்கிறோம் நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா நல்லாவே ஆசீர்வதிப்பாரு. அறகுறையா அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு. சொல்லுங்க, என்னைய கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்க போறாரு. அறகுறையா அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீங்க ஆனா என்ன செய்யணும்னா, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சில விஷயங்களை நோட்ல எழுதி வைங்க. எழுதி, எனக்கு இதெல்லாம் இந்த வருஷத்துல நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எழுதி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு நடக்கும்படியா ஆண்டவர் செய்வாரு, நடக்கும்படியா கர்த்தர் செய்வாரு. இங்க போட்டிருக்கு, மலைத்தாட்சியான வருஷத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, வருத்தமின்றி இந்த வருஷத்துல தப்பாமல் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுக்கும்படியா கர்த்தர் செய்வார். அப்படின்னா என்னன்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். ஆமென். மற்றவருடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாத வாய்க்காலாக தேவன் உங்களை வைப்பாரு. வறட்சியவே பார்க்க மாட்டீங்க. ஏசாயா 58:11 சொல்லுது, என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான, என்ன வறட்சி, இங்க மலைத்தாட்சியினால வறட்சி, இங்க மகா வறட்சி, மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருப்ப. யாருக்கு சொன்னார் இத? நீங்க தான். ஆமென். நீங்க தான் வற்றாத நீரூற்ற போல இருப்பீங்கன்னு சொன்னாரு கர்த்தர். அப்ப நீங்க அந்த வார்த்தைகளை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். வார்த்தையை வாசிங்க. லேவியராகமம் 25:22. லேவியராகமம் 25:22 வாசிங்க. 25:22. விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பழைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகவே போகாது. ஆமென். பழைய பலனிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. புதுசா வந்துருச்சு, ஆனா அதை சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவன் நீங்கள் கையிடுகின்ற வேலைகள்ல மீதியான துணிக்கைகளை தேவன் எடுக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சதுக்கு அப்புறமா கொத்தலான பையில போட்டதை போல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா எல்லாமே போயிருது. அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டுன்னு சொல்லப்பட்டது. உங்க வீட்டுல என்ன இருக்குன்னா அதிக பொக்கிஷம் உண்டு. ஞானவான்களுடைய வாசஸ்தலத்துல வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு. ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தை என்ன செய்யறாரா, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றாராம், ஆசீர்வதிக்கின்றாராம். பழைய பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். புதிய பலன் வர்ற வரைக்கும் பழைய பலனை நீங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுடைய பலனை ஆண்டவர் பெருகும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். பாருங்க, இதுல ஒரு 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 பெண்ணை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, ரூத், அவ முதல்ல போவாசனுடைய வயலுக்கு போன பொழுது அங்குமுங்குமாய் சிதறி கிடந்த என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த கதிர்களை பொறுக்கி என்ன செஞ்சா, அவ அதுல கிடைக்கிற அந்த கோதுமையை தட்டி அவள் சாப்பிட்டா, அவளும் அவளுடைய மாமியும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவளுடைய அந்த பிரயாசத்தை பார்த்த போவாசு அந்த அரிக்கட்டுகளிலிருந்து வேலைக்காரர்களுக்கு என்ன கட்டளையிட்டான்னா, நீங்க வேணும்னே சில என்ன செய்யுங்க, அரிக்கட்டுல இருந்து கதிர்களை சிதற விடுங்க, நீங்க கீழே போடுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப பார்த்தா அங்க ஆவலோடு கூட அவள் அள்ளி எடுக்கின்றா. எடுத்து பார்த்து அடித்து எடுத்தா பாத்தீங்கன்னா 3 முறைக்கால் வார்கோதுமை கண்டதுன்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, அப்ப அதிகமான கோதுமையை அவள் பெற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க சரியான இடத்துல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். போவாசனுடைய வயலு, போவாசோட கூட நாம இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்துல இருக்கும் பொழுது ஆண்டுடைய ஆசீர்வாதங்களுக்கு பஞ்சமே இருக்காது. ஆமென். பஞ்சமே இருக்காது. அதுக்கப்புறமா போவாஸ் இருந்த இடத்திற்கே போய் போவாசோடு கூட அவள் அங்கே பாத்தீங்கன்னா இரவுல அவனோடு கூட அங்க இருந்த பொழுது அந்த போவாசு போர்வையை எடுத்து விரித்து அதுல அளந்து போட்டு தலையில சுமந்து போகும்படியா செஞ்சான். அதே போல கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களுக்கான ஆசீர்வாதத்தினுடைய பலன்களை நீங்கள் சுமந்து செல்லும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க, யோவேல் 2:25 வசனம். இந்த
இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுத்தார். இந்த இடத்துல நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க, ஒரு பச்சை வெட்டுக்கிளி இந்த இடத்துல வந்து நின்னுச்சு. இந்த வசனத்தை தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பச்சை வெட்டுக்கிளி இந்த இடத்துல வந்து பெருசா வந்து நின்னுச்சு. ஏன் இந்த வெட்டுக்கிளி இங்க வந்து நிக்குதுன்னு நான் இன்னைக்கு இரவுல 10 மணிக்கு இல்ல 10:30 மணிக்கு நான் யோசிச்சேன். ஆனா கடைசியில தான் தெரிந்தது இந்த வசனத்தை. நீங்க வசனத்தை வாசிப்பா, நான் உங்களிடத்துல அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், எல்லாம் கவனிங்க வசனத்தை, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருமணம் அளிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை இயேசுவின் நாமத்தினால திரும்ப பெறுவீர்கள். ஆமென். யோபு என்னென்னத்தெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு 2 எத்தனையாய் கொடுத்தார். ஆமென். ரெட்டிப்பா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். வேதவசனம் சொல்லுது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லுகிறவர் யோபு இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார் இல்லையா? நிறைய மனுஷர்களால இழப்புகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள்லாம் யாருன்னா சத்துருக்கள், நம்ம சுற்றி இருக்கிற சத்துருக்கள். நம்ம கிட்ட வாங்கின பணங்கள் வரல, அதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆண்டவர் உங்க கரங்களில திரும்ப கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். பாருங்க, ஒரு நாள் சிக்லாகு அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமலேக்கியர் வந்து என்ன பண்ணாங்க, தாவீதினுடைய குடும்பத்தை கொள்ளையடித்து விட்டு சென்றுட்டாங்க. கடைசியில தாவீது பலன் இல்லாம போக மட்டும் அழுதானா. ஆண்டவர் சொன்னாரு, நீ போப்பா, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? நீ போய் எல்லாவற்றையும் நீ என்ன செய்வ? மீட்ணும், திருப்பி கொள்வ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன்னு சொன்னாரு. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை சொல்லாரு, நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள், திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஆமென். இழந்த சுகமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்ததான பலவிதமான கிருபா வரங்களாக இருக்கலாம். எதா இருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உங்களுக்குள்ளாக ஒரு புதுப்பித்தலை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை நாம வாசித்து இதை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆதியாகமம் 26:12-13 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அப்படின்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். எத்தனை மடங்கு பலன் அடைவீங்களா? நான் 100 மடங்கு பலன் அடைய போறேன். ஆமென். பலன் அடைவீங்க. உபாகமம் 1:11 போட்டிருக்கு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக. நான் உங்களுக்கு சில மடங்குகளை சொல்றேன் பாருங்க. சோத்திரம். முதல்ல தானியலையும் அவனோட தானியலோடு கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்கல்ல, மத்த எல்லா வாலிபர்களை பார்க்கலாம் இவங்களை 10 மடங்கு சமத்தராக கண்டானா அந்த ராஜா. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. ஆண்டவர் நம்மளை மத்த மனுஷர்கள் பார்க்கும் போது நம்மளை 10 மடங்கு சமத்தர்களாகத்தான் பார்ப்பார். ஆமென். அடுத்து ஈசாக்கு விதைத்த பொழுது, ஈசாக்கு பல இடத்துல போய் துறவை தோன்றான். அங்கெல்லாம் துறவை தோண்டுகிற இடத்துல எல்லாம் பார்த்தா பெலிஸ்தியர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கிணறுகளை எல்லாம் மூடி போடுறாங்க, மண்ணால மூடி போடுறாங்க. இவன் தோண்ட அவங்க மூடி போட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவனால பழகி பெருகவே முடியல. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் துறவை தோண்டி அந்த இடத்துக்கு பேரு ரெகபோத்துன்னு வச்சு அந்த இடத்துல அவன் விதைக்க ஆரம்பித்தான். ஆமென். சரியான இடத்துல நம்ம விதைக்கணும். சோத்திரம். அப்ப அந்த இடத்துல விதைத்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் பழகி பெருக செய்ய போகிறார். நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னை 100 மடங்கு, என்னை 1000 மடங்கு என்னை ஆண்டவரே பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சோத்திரம். இன்னொரு மடங்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? ரெபேக்கால வாழ்த்துனாங்க. என்னது? ரெபேக்கால வாழ்த்து. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற பெண்கள் உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் வாழ்த்துறார். எப்படின்னா, என் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. கர்த்தரை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறது இல்ல. அவங்க கோடா கோடியாக இயேசுவின் நாமத்தினாலே
பெருகுவார்கள். எப்படி பெருகுவாங்கன்னு சொல்லுங்க. எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளவா ஒடுக்குனாங்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆமென். எவ்வளவா ஒடுக்குனாங்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். பெருகினாங்களாம் பாருங்க. அப்ப ஈசாக்கு விதைத்த பொழுது அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப நீங்களும் கூட ரெபேக்காளை வாழ்த்தின அந்த ஆசீர்வாதத்தை போல இந்த 2025 கோடி மடங்காக உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய நீங்க வேலை செய்கிறதான ஸ்தலங்களிலே தேவன் அப்படிப்பட்ட பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென். நான் உங்க மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவோம். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த வருடத்துல நான் இழந்தவைகளை எல்லாம் எனக்கு நீ தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக்கி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க பண்ணுவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.